தனக்குன்னு வாழாத, நீ தரத்துல தாழாத ஒருத்தனும் வாரானே திருத்திட போறானே யாரு? இந்த வெக்கங்கெட்ட விஜய் வந்து தனக்குன்னு வாழாதவரா, தனக்குன்னு வாழாம மக்களுக்காண்டி வாழ்ந்துட்டு இருக்காராம். வெக்கம் இல்லையா விஜய் இப்படி பேச? மனசு உண்மையிலே கேவலம், இவ்வளவு கேவலம். நான் எல்லா அரசியல் தலைவர்களையும் நல்லவங்க, இவர் மட்டும் கெட்டவன்னு சொல்லலாம். ஆனா இவ்வளவு கேடு கெட்டவரா இருக்கிறாரு. தனக்குன்னு வாழாத, தரத்துல தாழாதான். தரம்னா என்னன்னே தெரியாத தரங்கட்டத்தனமான வாழ்க்கை. 36 பேர் செத்து போயிட்டாங்களே சார் உங்க மீட்டிங்லன்னு கேட்டதுக்கு ஓடி போய் கரூர்ல விமான நிலையத்தில் ஏறி பனையூருக்கு வந்து பாத்ரூம்ல படுத்துக்கிட்ட நீங்களாம் தனக்குன்னு வாழாத, தரத்துல தாழாத மனிதனா அவரு. வெக்கமே இல்லாம இந்த வரிகளை எழுதியிருக்கீங்களே நீங்க. கொஞ்சம் கூட இதெல்லாம் வேணாங்க. ஒரு ஜனநாயகம் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கிறப்ப தன்னை வந்து ஒரு கிரேட்டா எழுத வெக்கமே இல்லையா? இவர்கள் யார்? கோடீஸ்வரர்கள், சினிமாக்காரர்கள், சுயநலவாதிகள். ஏன்னா பணம் இருக்கு. இவங்க பணத்தை தூக்கி போட்டா கூட்டம் வரும். அதனால இந்த கூலி வேலை பார்க்குறோம், அன்றாட வேலை பார்க்குறவன் அவன் உயிருங்கிறது இவங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. நாளைக்கு ஜனநாயகன் ஓப்பனிங் டேலையும் இப்போ FTFTSலையும் இதே கூட்டம் வரணும்னு தான் அவர் எதிர்பார்ப்பார். 4 பேர் ஆடணும், 4 பேர் கத்தணும், தேட்டர்லேருந்து விழணும், கைகால் உடையணும், முடிஞ்சா அதில் ஒரு 10 பேர் சாகணும்.